என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லுவதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நமக்காகவே அல்ல பிறருக்காகவே செய்வோம் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபையாருக்கு எழுதின இந்த நிருபத்தில் இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறார். இயேசு தம்முடைய பரலோகத்தின் மேன்மையை துறந்து நமக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக தம்மை தாமே தாழ்த்தி தாழ்மை உள்ளவராக மனிதனானார். அவர் தனக்கானதை தேடாமல் நமக்காக நம்முடைய ரட்சிப்பையே தேடினவராக அவர் நமக்காக வந்தார் என்று சொல்லுகிறார். நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது ஒன்றையும் வாக்குவாதத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நாம் பொதுவாக உலகத்தில் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் தம்முடைய சொந்த நலனுக்காக, வாழ்க்கையின் உயர்ந்த இடத்தை பெறுவதற்காக மிகவும் போராடுகிறார்கள். தாங்கள் நினைத்த அந்த இடத்தை அடைகிறார்கள் என்றும் பார்க்கிறோம். அதேபோல தங்களுடைய சுய லாபத்திற்காக மற்றவர்கள் மேல் பொறாமைப்பட்டு அவர்களை தள்ளிவிட்டு தங்களை மட்டும் வளர்த்துக் கொள்வதையும் பார்க்கிறோம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் மற்றவர்களுக்காக சிந்தித்து நன்மையானவைகளை செய்து மிகவும் அவசியமானதாகும். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று பிலிப்பிய திருச்சபையாருக்கு புத்தி சொல்லுகிறார், அவர்களை பலப்படுத்துகிறார். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களான நாம் மற்றவர்களுக்காக சிந்தித்து நன்மையானவைகளை செய்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களுடைய செய்கைகள் கிரியைகள் உமக்கு மகிமை தரும்படியாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.